நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது வந்து லாஸ்ட் டைம் வந்து ஷார்ட்டாக பார்த்தோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்ப்போம். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடிங்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் வந்து ஒரு பேங்க்லேருந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மூலமாக வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க் வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கும். பேங்க் வந்து இந்த இடத்துல வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக பெனிஃபிஷரியாக அந்த இடத்துல இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டை வந்து இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து பையர் அப்படின்றப்ப வந்து செல்லர்லேருந்து ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன். அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு ஃப்ராடும் பண்ணாமல் ஃபோர்ஜரி பண்ணாமல் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் அமௌண்ட் கொடுக்க முடியும். சில இடத்துல இன்டர்நேஷனல் ட்ரேடிங்கில் பார்த்தோம்னா நம்ம அமௌண்ட் பேமெண்ட் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த சமயத்தில் வந்து என் பேங்க்கில் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு நான் அப்ளை பண்ணி அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்களுக்கு அதை அனுப்புவேன். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எப்போ உங்களுக்கு ரிசீவ் ஆகும்னா அவங்க ப்ராடக்ட்டை எனக்கு அனுப்புனதுக்கப்புறம் நான் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, இது ஒரிஜினல் தான் சொல்லி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் என் பேங்க்கிட்ட சொல்லுவேன் இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவங்க ஃப்ராடு கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் வந்து அந்த செல் பண்ணாங்களே அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்னன்னா இதில் வந்து லீகல் நேச்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட்ன்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல வந்து பேங்க் வந்து ஒரு பெனிஃபிஷரியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தென் வந்து டோட்டலாக வந்து கான்ட்ராக்டை விட கொஞ்சம் செப்பரேட் பண்ணது தான் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் வந்து ஒரு குட்ஸை பற்றி வந்து கன்சர்ன் பண்ணாது, அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு மட்டும்தான் வந்து பேங்க் வந்து இந்த இடத்துல பார்க்கும், அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன். ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்றதுல வந்து இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வந்து நம்மளோட ஸ்டாச்சுட்டரியில் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அதை நம்ம நார்மலாக எந்தெந்த விஷயத்தில் வந்து கவர்ன் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வந்து செக்ஷன் 10 சொல்லியிருப்பாங்க. தென் 124 125 வந்து சொல்லியிருப்பாங்க ஜென்ரல் பிரின்சிபல் அண்ட் இன்டிமினிட்டி, அதாவது பெனிஃபிஷரியாக வந்து தேர்ட் பர்சனாக ஒருத்தவங்க நடு நிலைமையில் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிக்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ரி கிரெடிட்ஸ் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 வந்து ஜென்ரல் பேங்கிங் பவரில் வச்சு இதை சொல்லியிருப்பாங்கன்றாங்க. ஸோ அது எந்தெந்த கேஸ்லாம் வந்து நான் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யுனைடெட் கமர்ஷியல் பேங்க் விசஸ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து 1981 வந்து சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேங்க் வந்து டாக்குமெண்ட்டை மட்டும் தான் செக் பண்ணும், அந்த பையருக்கும் செல்லருக்கும் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அவங்க வந்து அதில் உள்ள நுழைஞ்சு பார்க்கவும் கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பேங்க் வந்து ஆஃப்டர் அந்த பேமெண்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா டெரபோட் அண்ட் கோ லிமிட். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட்ன்றது வந்து ஒரு சீரியஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆப்ளிகேஷன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் பெனிஃபிஷரியாக இந்த இடத்துல வந்து பேங்க் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து அந்த கண்டிஷனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக, பேங்க் அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஃப்ராடு நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த எக்ஸப்ஷன் வரும்போது மட்டும்தான் வந்து அந்த பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூபி கார்பரேட்டிவ் ஃபெடரேஷன் லிமிட். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஹெல்த் என்னன்னா லெட்டர் ஆஃப் ரைட் வந்து என்னென்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரொடெக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் என்னென்னா கோர்ட் வந்து ஷுட் நாட் இன்டர்ஃபியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது கோர்ட் வந்து கண்டிப்பாக அதில் நுழைஞ்சு பார்க்கக்கூடாது, அவங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஏதாச்சும் ஃப்ராடோ இல்லைனா அந்த அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஜஸ்டிஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ட்ரேட் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் வந்து பேமெண்ட் வந்து சட்டேனாக வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபோர்த் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெடரல் பேங்க் லிமிட் விசஸ் விஎம் ஜோக் இன்ஜினியரிங் லிமிட். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்டாக வந்து ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் வரும். அந்த ட்ரேட் பண்ணும்போது அமௌண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஏன்னா எந்த ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடாதுன்றதுக்காக லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொண்டு வந்திருப்பாங்க. டாக்குமெண்ட்டில் வந்து சின்ன ஒரு டிவிகேஷன் இருக்கக்கூடாது, எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படி ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தால் வந்து அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ண வேண்டியது வந்து பேங்க்கோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸில் தான் வந்து அந்த ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்கன்றாங்க. ஸோ இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்க் வந்து பேமெண்ட் வந்து செக்யூர்டாக வந்து பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு கேரண்டி வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்ட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டாக்குமெண்ட்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் சொல்லியிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடிங்க்கு மட்டும்தான் வரும். ஸோ தேங்க்யூ. இது வந்து 4 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, இது நல்லா படிச்சுக்கோங்க. 4 மார்க்கில் ரிப்பீட்டடாக எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.